ஹலோ மக்களே, நம்ம இந்த வீடியோவில் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 சிலபஸில் இருக்கிற யூனிட் 9 வந்து என்னென்ன சிலபஸில் புக்கில் என்னென்ன பாடங்களில் கவர் ஆகுது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி யூனிட் 8க்கு நேற்றைய வீடியோ பார்த்துட்டோம். அதோட பிடிஎஃப் கூட நம்மளோட டெலகிராம் குரூப்பில் கொடுத்துருக்கேன். இதோட பிடிஎஃப்மே நம்மளோட டெலகிராம் குரூப்பில் கொடுக்குறேன், எடுத்து பார்த்துக்கோங்க. ஸ்கூல் புக்ஸில் எந்தெந்த பேஜஸில், அதாவது எந்தெந்த டாப்பிக்கில் கவர் ஆகும் அப்படின்னு சொல்லி அந்த டாபிக் கொண்டு ஹைலைட் பண்ணியே கொடுத்துருக்கேன். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான அப்டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சேனலில் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 அண்ட் விஓக்கான ஆன்லைன் பேட்சுக்கான அட்மிஷன் எல்லாமே போயிட்டுருக்கு. 10ஆம் தேதி முன்னாடி ஜாயின் பண்ணுறவங்களுக்கு ஒரு ஆஃபராக 999 ரூபா தான் சொல்லியிருக்கோம். இந்த பேட்ச்லேயே பார்த்தீங்கன்னாக்கா டெஸ்ட் சீரிஸ், ஸ்டடி மெட்டீரியல், அது மட்டும் இல்லாமல் கிளாஸ் வீடியோஸ், அந்த டெஸ்ட்டுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோஸ், அது மட்டும் இல்லாமல் லாஸ்ட் 1 இயர்க்கான கரண்ட் அஃபேர் பிடிஎஃப் அப்படின்னு சொல்லி எல்லா மெட்டீரியல் அண்ட் கிளாஸஸுமே ப்ரொவைட் பண்ணிடுவோம். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த பேட்சில் ஜாயின் பண்ண நினைக்கிறவங்க இந்த 8903302290 அப்படின்ற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். உங்களோட டெலகிராம் நம்பருமே இந்த கிளாஸ் பேட்சில் ஜாயின் பண்ணி விடுவாங்க. இந்த கிளாஸ் பேட்ச் பற்றின ஃபுல் டீட்டெயிலை இந்த வீடியோட கடைசியில் பார்ப்போம். இப்போ இந்த இன்ஃபர்மேஷன் பற்றி பார்த்துருவோம். யூனிட் 8 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா தமிழ் இலக்கியம், அது மட்டும் இல்லாமல் திருக்குறள், அது இல்லாமல் ஹிஸ்ட்ரியிலேருந்து கவர் ஆகும். ஆனால் இந்த யூனிட் 9 வந்து ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி, எக்கனாமிக்ஸ், பாலிட்டி 4 போர்ஷன்லேருந்துமே கொஞ்சம் எடுத்துப்பாங்க. தமிழ்நாடு ரிலேட்டடாக டாப்பிக்கே பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் வளர்ச்சி நிர்வாகம் தான். தமிழ்நாடு ரிலேட்டடாக வந்த டாபிக்ஸ் எல்லாத்தையுமே கேட்பாங்க. என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 10th பொறுத்த வரைக்கும் ஹிஸ்ட்ரியில் யூனிட் 10 தமிழ்நாட்டில் சமூக மாற்றங்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க, அதுலேருந்து கவர் ஆகும். அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா ஜியாகிரஃபியை பொறுத்த வரைக்கும் 10th தான் யூனிட் 6 அண்ட் யூனிட் 7 தமிழ்நாடு இயற்கை பிரிவுகள், தமிழ்நாடு மானுட புவியியல், அதிலே கேட்டிருப்பாங்க தமிழக புவியியல் கூறுகள் அப்படின்னு சொல்லி சிலபஸ்லேயே கொடுத்துருப்பாங்க. அதுவுமே 10th ஸ்டாண்டர்டோட ஜியாகிரஃபியில் இருக்கிற யூனிட் 6 அண்ட் யூனிட் 7 கவர் ஆகும். அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா எக்கனாமிக்ஸ், 10th எக்கனாமிக்ஸ், 11th எக்கனாமிக்ஸ் ரெண்டுத்துலையுமே கலந்து வரும். நிறைய பேர் வந்து ஜென்ரல் ஸ்டடீஸ்க்கு 10th வரைக்கும் படித்தா போதுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. 11th போர்ஷன்லேருந்துமே இந்த யூனிட் 9, யூனிட் 8, அது இல்லாமல் ஐஎன்எம் டாபிக்ஸ்லாம் கவர் ஆகுது அப்படின்றனால 12th வரைக்குமே படித்து தான் ஆகணும். 11th 12th 10th எக்கனாமிக்ஸை பொறுத்த வரைக்கும் யூனிட் 5 தமிழ்நாட்டில் தொழில்துறை தொகுப்புகள், அதுக்கப்புறம் 11th எக்கனாமிக்ஸை பொறுத்த வரைக்கும் யூனிட் 8 இருக்கிற இந்திய பொருளாதாரம் சுதந்திரத்திற்கு முன்னரும் பின்னரும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதில் கடைசியில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ரிலேட்டடான எக்கனாமிக்ஸும் வரும். அடுத்து தமிழ்நாட்டு பொருளாதாரம் அப்படின்னு சொல்லி யூனிட் 11 கொடுத்துருப்பாங்க. 10th எக்கனாமிக்ஸோட தமிழ்நாட்டில் தொழில்துறை தொகுப்புகள், அதுக்கப்புறம் 11th இந்திய பொருளாதாரம் சுதந்திரத்துக்கு முன்னரும் பின்னரும் 8th யூனிட்டு, அதுக்கப்புறம் தமிழ்நாட்டு பொருளாதாரம் அப்படின்னு சொல்லி 11th யூனிட் கொடுத்துருப்பாங்க. இது எல்லாமே கவர் ஆகும். அது இல்லாமல் பாலிட்டியிலேருந்து அந்த சமூக நீதி, தமிழகத்தில் அரசியல் வளர்ச்சி அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸ்டார்டிங்கே கொடுத்துருப்பாங்க அந்த சமூக நீதி அப்படின்ற டாபிக். அது இல்லாமல் இந்த பொருளாதார வளர்ச்சியிலே பார்த்தீங்கன்னாக்கா அந்த அரசியல் வளர்ச்சியும் சேர்ந்து தான் வரும். அதனால் 11th பாலிட்டியுமே கவர் பண்ணணும். 11th பாலிட்டியில் கீழே 13வது யூனிட்டும் 14வது யூனிட்டும் வரும். இது எல்லாத்தையுமே படித்தாலே அந்த யூனிட் 9 ஆல்மோஸ்ட் கவர் ஆகிடும். அது இல்லாமல் ஸ்கீம்ஸ் பற்றி படிக்கணும். ஏன்னா தமிழ்நாட்டோட கரண்ட் ஸ்கீம்ஸ், அந்த எஜுகேஷன் ரிலேட்டடாக வர அந்த கவர்மெண்ட் பாலிசிஸ்லாம் படிக்கணும். அது எல்லாமே பார்த்திங்கன்னா கரண்ட் அஃபேரோட ஜாயிண்ட் ஆகி வரும். அப்படின்றதுனால அந்த மாதிரியான ஸ்கீம்ஸ், அந்த ஸ்டேட் ஜிகேவாக இருக்கிற மாதிரியான ஸ்கீம்ஸ் எல்லாத்தையுமே படிச்சுக்கிட்டாலே இந்த யூனிட் 9 கவர் ஆகிடும். இதுவுமே பார்த்திங்கன்னா ஸ்கூல் புக்ஸ்லேருந்து தான் எடுக்கிறாங்க. அதனால் ஸ்கூல் புக்ஸில் யூனிட் வைஸாக அந்த நீங்கள் படிக்கிறபடி அந்த ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி, எக்கனாமிக்ஸ், பாலிட்டி அப்படின்னு சொல்லி அந்த புக்ஸ் வைஸாகவே படிச்சுட்டு வந்தாலே யூனிட் 9மே கவர் ஆகிடும். யூனிட் 8ம் அதே மாதிரி தான். அதோட பிடிஎஃப்பும் கொடுத்துருக்கேன். இதோட பிடிஎஃப்மே நம்மளோட டெலகிராம் குரூப்பில் கொடுக்குறேன். என்னென்ன யூனிட் படிக்கணும்னு பார்த்து எடுத்து வச்சுக்கோங்க. நீங்கள் புக்ஸ் வைஸ் ஆர்டராகவே படிங்க. ஏன்னா நம்மளோட மெட்டீரியல்ஸ் கூட பார்த்தீங்கன்னா புக் வைஸாக தான் கொடுத்துட்டு இருக்கோம். புக்ஸ் வைஸாக படித்தாலே எல்லாமே கவர் ஆகிடும். இனிமேல் பார்த்தீங்கன்னா அந்த ஐஎன்எம் டாபிக்ஸ், அது இல்லாமல் மேக்ஸ் என்னென்ன போர்ஷனில் கவர் ஆகுது, அது இல்லாமல் மெட்டீரியல்ஸ் எந்த மாதிரி எடுத்துருக்கோம், எந்த மாதிரி படிக்கணும் அப்படின்னு சொல்லி ஃபுல் டீட்டெயில் நம்ம சேனலில் அடுத்தடுத்து சொல்லுவோம். அந்த அப்டேட் எல்லாத்தையுமே உடனே தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மேலும் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் ஆல்ரெடி சொன்ன மாதிரி டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 அண்ட் விஓ எக்ஸாமுக்கான ஆன்லைன் பேட்ச் 3rd பேட்சுக்கான அட்மிஷன் போயிட்டுருக்கு. 10ஆம் தேதி வரைக்கும் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு ஒரு ஆஃபராக 999 ரூபா மட்டும்தான் சொல்லியிருக்கோம். 10ஆம் தேதி வரைக்கும் தான் இந்த ஆஃபர். ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த பேட்ச்லேயே பார்த்தீங்கன்னாக்கா எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் தேவையான 27 தேர்வுகள், அது மட்டும் இல்லாமல் அந்த தேர்வுகளில் நடத்துகிற மேக்ஸ் அண்ட் ரீசனிங்கான எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோஸ், அது மட்டும் இல்லாமல் எல்லா சப்ஜெக்ட்டுக்குமான மெட்டீரியல்ஸ் ஒரு 30,000க்கும் மேற்பட்ட ஒன் வேர்ட் ஆன்சர்ஸோட மெட்டீரியல் மேக் பண்ணியிருக்கோம். எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே அது எல்லாத்தையுமே பிடிஎஃப் வடிவிலே டெலகிராம் குரூப் மூலிமா கொடுத்துருவோம். வீடியோஸுமே டெலகிராம் குரூப்லேயே அப்லோட் பண்ணிடுவோம். மேக்ஸ் அண்ட் ரீசனிங்கான ஃபுல் கிளாஸ் வீடியோஸ் ஒரு 27 டாபிக் உண்டு. எல்லா டாப்பிக்குமான வீடியோ கிளாஸஸ் ப்ரொவைட் பண்ணிடுவோம். அது மட்டும் இல்லாமல் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேங்க், அது மட்டும் இல்லாமல் லாஸ்ட் 1 இயர்க்கான கரண்ட் அஃபேர் பிடிஎஃப்மே ப்ரொவைட் பண்ணிடுவோம். அதோட வீடியோஸ் எல்லாமே நம்மளோட யூடியூப் சேனல்லே கிடைக்கும். பேட்ச் வந்து 10ஆம் தேதியிலேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா February 10ஆம் தேதி மெட்டீரியல் எல்லாமே ப்ரொவைட் பண்ணிடுவோம். என்னென்ன சப்ஜெக்ட்டுக்கான மெட்டீரியல் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பொது தமிழ், கணிதம், வரலாறு,
பொது தமிழே நியூ அண்ட் ஓல்டு புக்கு, உளவியல், அரசியலமைப்பு, புவியியல், பொருளாதாரம், அறிவியல், நடப்பு நிகழ்வுகள் அப்படின்னு சொல்லி எல்லா சப்ஜெக்ட்டுக்குமான பிடிஎஃப்மே ப்ரொவைட் பண்ணுவோம். நீங்கள் மெட்டீரியலாக வெளியே எங்கேயுமே தேட தேவையில்லை, நம்மளோட மெட்டீரியல் மட்டுமே படித்தாலே போதும். 185 கொஸ்டினுக்கு மேலே சாலிடாக ஆன்சர் பண்ண முடியும். ஏன்னா எல்லா கொஸ்டினும் கவர் ஆகிற மாதிரி தான் அந்த மெட்டீரியல் எல்லாமே மேக் பண்ணியிருக்கோம். வீடியோஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரெக்கார்டட் வீடியோஸாகவே கொடுத்துருவோன்றனால நீங்கள் எனி டைம் டவுன்லோட் பண்ணி படிச்சிக்க முடியும். அந்த கிளாஸ் பேட்சில் ஜாயின் பண்ண நினைக்கிறவங்க இந்த 8903302290 அப்படின்ற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். ஃபீஸ் பே பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த 8903716083 அப்படின்ற கூகுள் பே, ஃபோன்பே நம்பருக்கு பே பண்ணிவிட்டு அதை ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து உங்களோட டெலகிராம் நம்பரோட இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கே சென்ட் பண்ணிங்கன்னா உங்களையும் அந்த டெலகிராம் பேட்சில் ஜாயின் பண்ணி விட்ருவாங்க. இந்த பேட்ச் பற்றின ஃபுல் டீட்டெயிலாக ஆல்ரெடி ஒரு தனி வீடியோவாக ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். அந்த லிங்க் கூட இந்த பிடிஎஃப்ல இருக்கும். இந்த பிடிஎஃப் வந்து இந்த வீடியோக்குள்ள டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், எடுத்து பார்த்துக்கோங்க. இதான் பார்த்தீங்கன்னா அதற்கான எக்ஸாம் ஷெடியூல்ஸ், என்னென்ன எக்ஸாம் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கோங்க. ஒரு சப்ஜெக்ட், அது மட்டும் இல்லாமல் ஒரு மேக்ஸ் டாபிக் அப்படின்னு சொல்லி மொத்தமாக ஒரு 24 தேர்வுகள். அது இல்லாமல் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ரிவிஷன் டெஸ்ட் அப்படின்னு சொல்லி ஒரு 3 டெஸ்ட் எல்லாமே கண்டக்ட் பண்ணுவோம். குரூப் 4 எக்ஸாமுக்கு முன்னாடியே எல்லா சிலபஸுமே கவர் பண்ணிட முடியும். இந்த பிடிஎஃப்லேயே பார்த்தீங்கன்னாக்கா இம்பார்ட்டண்டான அந்த குரூப் 4 பற்றின அப்டேட்ஸ் எல்லாமே கொடுத்துருப்போம். அதை பற்றின வீடியோஸுமே நீங்கள் எடுத்து தெரிஞ்சுக்கலாம். சிலபஸ், அந்த பேட்டர்ன்லாம் எப்படி இருக்கும், அது மட்டும் இல்லாமல் நம்மளோட மெட்டீரியல்லாம் எப்படி இருக்கும், எப்படி படிக்கணும், கட் ஆஃப்லாம் எந்த மாதிரி வரும் அப்படின்னு சொல்லி ஃபுல்லாகவே இந்த பிடிஎஃப்லேயே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். இந்த பிடிஎஃப்ல அந்த லிங்க் எல்லாமே இருக்கும். அது பக்கத்தில் இருக்க கிளிக் ஹியரை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அந்த வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். ஃபுல் டீட்டெயில் தெரிஞ்சுக்கிட்டு நம்மளோட கிளாஸ் பேட்சில் ஜாயின் பண்ணிக்கோங்க. கிளாஸ் பேட்ச் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். விருப்பம் இருக்கிறவங்க சீக்கிரமாக ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த விஷயத்தை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் சொல்லிடுங்க. அடுத்து இன்னொரு முக்கியமான அப்டேட்டோட சந்திக்கிறேன். நன்றி.